Hello students, welcome to Hiba Max 8th Standard CBSE Max Chapter 11 Examples. இந்த வீடியோல பார்க்கலாம். Second question பாருங்க. An electric pole 14 meter high cast a shadow of 10 meters. Find the height of a tree that cast a shadow of 15 meters under similar condition அப்படின்றாங்க. ஸோ புக்கில் வந்து இதுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ கிரவுண்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக் போலும் இருக்குது, ஒரு ட்ரீயும் இருக்குது சரிங்களா. இப்போ எலக்ட்ரிக் போலோட ஷேடோ வந்து இப்படி இருக்குன்னா ட்ரீயோட ஷேடோ வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நார்மலாக தான் வரையும். இது வந்து ஷேடோஸ். இப்போது எலக்ட்ரிக் போலோட ஹைட்டும் கொடுத்துட்டு ஷேடோவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ஷேடோவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 15 மீட்டர்னு. ட்ரீயோட ஹைட் என்னன்னு கொடுக்கல. ஸோ சிமிலர் கண்டிஷன்னா சேம் டைமிங்கில் அப்போ தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணலாம். சொல்யூஷனில் நம்ம இதை வச்சுட்டு ஒரு டேப்லோ காலம் வரைஞ்சிடலாம். லெட் த height of the tree be x. எது நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. x meters. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம், height of the object. அடுத்து ஆப்ஜெக்டோட ஷேடோவுக்கு தானே கம்பேரிஷன். ஸோ ஷேடோ ஆஃப் த ஆப்ஜெக்ட், height of the object ஒன்று, ஷேடோ ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒன்று. height of electric pole எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14, ஷேடோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10. height of tree எவ்வளோ தெரியாது, ஆனால் ஷேடோ எவ்வளோ 15 தெரியும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ஷேடோவும் என்ன ஆகும், ஷேடோவோட ஹைட்டும் என்ன ஆகும், இன்க்ரீஸாக ஆகும். ஸோ இது ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அது ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். த மோர் த ஹைட் ஆஃப் an object. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதுங்க. புக்கில் இருக்கதான் நானும் எழுதுறேன் சரிங்களா. த மோர் would be the length of its shadow, So it is in the case of a direct proportion. This is a case of direct proportion. Direct proportion ஓட ரேஷியோ எப்படி இருக்கும், x1 by y1 is equal to x2 by y2. x1 இடம் இப்போ இதுதான், நமக்கு ரெண்டே வேல்யூ தான் இருக்குது. ஸோ ஈஸி. இது வந்து x1, இது y1 எடுத்துக்கலாம், இது x2, இது y2ன்னு கன்சிடர் பண்ணலாம். எழுதிக்கலாமா. 14 by 10 is equal to x by 15. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 14 into 15 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 14 into 15 divided by 10 இருக்கு, which is equal to x. 5 டேபிளில் 3 times 15, 2 times 10. 2 டேபிளில் 14 எத்தனை வாட்டி வரும், 7 times. ஸோ 7 into 3 is equal to x. 7 3s are 21 meter is equal to x ஓட வேல்யூ. ஸோ height of tree எவ்வளோ இருக்கும், 21 meters. எழுதிக்கலாமா. Thus the height of the tree is 21 meters அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. if the weight of 12 sheets of thick paper is 40 grams, how many sheets of the same paper would weigh 1/2 kilograms ன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஷீட்ஸு வந்து 40 கிராம் இருக்கு. 2.5 kilograms வெயிட் வரணும்னா எவ்வளோ ஷீட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிலோகிராம்ஸை கிராமாக மாற்றிடணும். கிலோகிராம்ஸை கிராமாக மாற்றணும், அப்போ தான் சேம் யூனிட் கம்பேரிஷன் வரும், சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. சொல்யூஷனில் லெட் த நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் விச் வெய் 2.5 kilogram be xன்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு யூனிட் வந்து சிமிலராக இல்லை, அப்போ நான் யூனிட்டை ஒரே மாதிரி மாற்றணும். இப்போ 1/2 kg நான் கிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 kg is equal to 1000 grams. கரெக்டா.
இப்போ 2.5 kgனா 2 into 1000 gram plus 1/2 into 1000. 2 into 1000 2000. Half into 1000. 1000ல பாதி எவ்வளோ 500. நீங்கள் கேன்சல் பண்ணாலும் அதே தான் வரும் 500. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க 2500 grams. எப்பவுமே நம்ம ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணுறோம்னா அதோட யூனிட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், கிராம்னா கிராம். அப்போ தான் நம்மளால கரெக்டாக கம்பேர் பண்ண முடியும். இப்போ ரெண்டு விஷயம் என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் ஷீட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணும்? weight of sheets in grams. நம்ம மாத்திட்டோம் இல்லையா, கிராம்ஸா மாத்திட்டோம். நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் 12 இருக்கும்போது 40 கிராமா இருந்தது. இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இருந்தா எனக்கு 2500 கிராம் வெயிட் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது x1 எடுத்துக்கோங்க, இது y1, இது x2, இது y2. நல்லா கவனிங்க, நிறைய பேப்பர் ஆச்சுன்னா வெயிட்டும் ஜாஸ்தியாக தானே ஆகும். நிறைய பேப்பர் இருந்தா வெயிட்டும் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் மோர் would be their weight. எழுதிடலாமா? more number of sheets more would their weight. This is a case of direct proportion அப்படின்னு எழுதிட்டா போதும். direct proportion ஓட condition x1 by y1 is equal to x2 by y2. x1 ஓட value என்ன 12, y1 value என்ன 40, x2 value x, y2 value 2500. இப்போ இந்த 2500 மட்டும் அந்த சைடு கொண்டு போங்க. 12 into 2500 cross multiple, denominator இருக்கிறது numerator கொண்டு போகிறோம். divided by 40 is equal to x. 0 0 cancel. 4 1s are 4 3s are. அப்போ x equal to 3 into 250. 250 தான் இருக்கு. 25 3s are 75. அப்புறம் அந்த 0 அப்படியே எழுதிக்கலாம். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 750 ஷீட்ஸ் இருக்கணும். எழுதிக்கலாமா? thus the required number of sheets is equal to 750. Understand the சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.